அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்க, சப்போர்ட் சொன்னது சரிதான், இதே மாதிரி நெல்லித்தோப்பும் அந்த மசூதி அந்த பிளாக் ஸ்டாப் இந்த ஏரியா தான் மசூதிக்கு சொந்தமானது, படிக்கட்டுகளும் மசூதிக்கு சொந்தமானது, மத்த ஏரெல்லாம் அவங்களுக்கு சொந்தமானதான் சொல்லி பிரிவி கவுன்சில் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் நெல்லித்தோப்புங்கிற அந்த ஏரியாவை டிமார்கேட் பண்ணி தனியா பிரிச்சு எவ்வளவு சென்ட் எவ்வளவு ஏரியா நம்ம கொடுக்காதான் பிரச்சனை. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த ஏரியாவை பிரிச்சு கொடுக்கணும், இதே நீங்க போட்டு ஆர்டரா வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு இபி எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண சொல்றாரு. அப்ப இந்த இபி 1963 இந்த இபி ஃபைல் பண்ணி அதுல அந்த மசூதிக்கு நெல்லித்தோப்புங்கிற ஏரியா 33 சென்ட் இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குல இந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறம் திரு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவரா அங்க போய் அந்த இடத்த பார்த்து இந்த இருக்கு, இந்த தர்கா இந்த இருக்கு, இது இந்த இருக்கு, இதுக்கு 2 கேட்ல 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, அப்ப வேலை கத்தாலும் அவரே முடிவு பண்ணிட்டாரு, அது செல்லாதுன்றாங்க. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் கோயில் அட்மினிஸ்டர் பண்ணிருக்கு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் தான். போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் சேர்க்காமே அவங்கள கேட்காமே நீங்க ஆர்டர் எடுத்து போட்டது செல்லாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைய தேதியில இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா, திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண் வழக்குல ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அமர்வு கொடுத்த அந்த தீர்ப்பு தான் இன்றைக்கு பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. பொதுவான எந்த ஒரு விஷயமும் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தா உடனே அதை குறித்து நான் பேச மாட்டேன். அதை படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேசுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ எம் qualified and competent to speak on that subject. இந்த விஷயத்தை சட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஐ எம் qualified and competent உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது நிறைய பேர் கேட்கறாங்க, சும்மா எல்லா சட்ட விஷயத்தையும் பேசுங்க. ஒரு நண்பர் கேட்கிறாரு, எல்லா சட்ட விஷயத்தையும் நீங்க பேசுறீங்களா, உங்களுக்கு சட்ட விஷயங்கள் அரசியல் விஷயம் யாரும் பேசலாம், சட்ட விஷயத்தை நீங்க எப்படி பேசுவீங்க கேட்கும்போது ஐ எம் qualified to speak about the subject மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு அவர் கொடுத்த ஜட்மெண்ட்ல கண்டெம்ட் அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த கண்டெம்ட் பெட்டிஷன்ல ஒரு ஆர்டர் போடுறாரு, அதிகாரிகள் ஏத்தலைன்னா நீங்களே போய் ஏத்திக்கலாம். அந்த பெட்டிஷனருக்கு அதிகாரம் கொடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனையா வருது. பிரச்சனையா வந்து அது மேல கண்டெம்ட் அப்ளிகேஷன் எல்லாம் வந்து பெரிய 144 CRPC எல்லாம் போட்டு பெரிய விஷயங்கள் நடக்குது. அப்ப இதுக்கு மேல அதாவது அந்த தீபத்தூணிலும் அந்த தீபத்தூண் சொல்லப்படுற தூணிலும் அவர்கள் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு, கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றது ஜட்மெண்ட்டுக்கு மேல நம்ம தமிழ்நாடு அரசும் பாதிக்கப்பட்ட எல்லா பார்ட்டிஸும் அப்பீல் போறாங்க. அப்ப ஒரு 6-7 அப்பீல் வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஜெயச்சந்திரன் அமர்வு இந்த கேஸ் அவருக்கு முன்னாலே வருது. அவங்க எடுத்து டிசம்பர் 18 இந்த கேஸ் முடிச்சுட்டாங்க. நான் அப்பவே அந்த கேஸை பத்தி பேசும்போது சொன்னேன், திறந்த கோர்ட், அதாவது கோர்ட் திறந்த உடனே கண்டிப்பாக ஆர்டர் போடுவாங்க. ஏன்னா லாங் லீவ் இருக்கிறதுனால அவங்க ஆர்டர் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். நேற்றே இந்த ஆர்டர் எதிர்பார்த்தா இன்றைக்கு தொடர்ந்து 2வது நாள் அந்த ஆர்டர் வந்துருச்சு. அப்போ எந்த ஒரு நீதித்துறை ஜட்மெண்ட்டையும் நம்ம எடுத்து படிக்கும் போது வெறுமனே அது என்ன சொன்னாங்க, இப்போ இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஜட்மெண்ட் செல்லும் சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அது என்ன காரணங்கள், என்ன வாதங்கள் வைக்கப்பட்டன, என்ன பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டன, என்ன முடிவுகள் நீதிமன்றம் அந்த முடிவுக்கு வர்றதுக்கு என்ன டிஸ்கஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஜட்மெண்ட். இது வந்து ஆபிட்டர் டிக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜட்மெண்ட் வர்றதுக்கு எப்படி கோர்ட் முடிவுக்கு வருதுங்கிறது ஆபிட்டர் டிக்டா. ஆபரேட்டிவ் போர்ஷன், அதாவது இந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் தான் பிரசிடென்ட். அதுதான் ஒரு கோர்ட்ல நீங்க சைட் பண்ண முடியும். நீங்க இந்த கோர்ட்ல இந்த மாதிரி கீழ் கோர்ட்டே சொல்லியிருக்குன்னு சொல்லுவது ஆபிட்டர் டிக்டா கிடையாது. சைட் அந்த பிரசிடென்ட் மட்டும் தான் சைட் பண்ணும். என்ன முடிவு கொடுத்துருக்குங்கிறதா அந்த பிரசிடென்ட், அந்த ஜட்மெண்ட்ங்கிறது என்ன முடிவு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வரும். அந்த முடிவுக்கான காரணங்கள் முன்னாலே வரும். அப்ப இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 பக்கம் வருது. அதுல அந்த 35 பக்கம் காஸ்ட் டைட்டில் சொல்லுவாங்க. அந்த வழக்காடிகள் பேரு, அவங்களுக்குள்ள வழக்கறிஞர் பேர் இதெல்லாமே வருது. அதனால 35வது பக்கத்துல இருந்து 36வது பக்கத்து 35 பக்கத்துல இருந்து ஜட்மெண்டே தொடங்குது. அதுல 170 பக்கம் கிட்டத்தட்ட 135 பக்கங்கள் உள்ள ஒரு ஜட்மெண்ட். அதை படிக்கிறது கொஞ்சம் கணிசமான நேரம் ஆகதான் செஞ்சது. அதை படிச்சு புரிஞ்சுட்டு தான் நான் உங்க முன்னால் இந்த தலைப்பை பத்தி நான் பேசுறேன். அப்ப இந்த ஜட்மெண்ட் பெருசா இருக்கிறதுனால இதை ஒரே வீடியோவா போட முடியும்னு எனக்கு தோணல. 2 பாகமாகவோ அல்லது 3 பாகமாகவோ போட்டாங்க அவங்களுக்கு பொறுமையா உட்கார்ந்து பார்க்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். நேரா இப்ப இந்த வழக்கு தன்மைக்குள்ள நம்ம போயிடுவோம். இப்ப இந்த ஜட்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி அரசாங்கம், தமிழக HRC, வக்ஃப் போர்டு, தர்கா, இப்படி பல பார்ட்டிஸ் வந்து அப்பீல் போயிருக்காங்க. இந்த எல்லா அப்பீல்களையும் சேர்த்து ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அமர்வு இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஜட்மெண்ட் தொடங்கும் போதே அவங்க பைபிள் உள்ள ஜெனசிஸ் சொல்லுவாங்க. அந்த ஜெனசிஸ் வசனத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. காட் செட் லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பர்சனலா நன்றிக்குமே சொல்லுவேன், ஜட்மெண்ட்கள் கொடுக்கும்போது மதங்கள் எந்த மதங்களாக இருக்கட்டும் அது சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் கோட் பண்ணாம இருக்கிறது
பெட்டர் அப்படின்னு நான் நினைப்பேன். அது குரானாவும் இருக்கலாம், பைபிளாவும் இருக்கலாம், பகவத்கீதையாவும் இருக்கலாம், எந்த புத்தகங்களாவும் இருக்கலாம். ஏன்னா நீதிமன்றங்கள் செக்குலர் இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கும்போது அதை பத்தி பேசக்கூடாது. பட் நல்ல விஷயங்கள் நான் ஒன்றும் தவறான விஷயங்கள் சொல்லல. பிலாசபர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கலாம். ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நான் என்னோட சொந்த கருத்து. இதை சொல்லிதான் அவங்க ஜட்மெண்டே தொடங்குறாங்க. அப்போ இதுல கணிசமான பீரியட் வந்து என்ன வழக்காடிகள் என்ன தங்களோட வாதங்களை வைக்கிறாங்க அப்படிங்கிறதுலே அது போயிடுது. அப்ப குறிப்பா முதல்ல வந்து இந்த அப்பலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, மேல்முறையீட்டாளர்களோட வாதங்கள் என்ன அப்படின்னு அதான் முதல்ல பாக்குறாங்க. அப்ப இது எல்லா வழக்குக்கும் நதிமூல ரிஷி மூலம் சொல்லும் போது அந்த ஒரு வழக்கு பிரிவி கவுன்சில் வரைக்கும் போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட எப்படி இருக்குது, இந்த கோயில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது, சுப்பிரமணிய சுவாமி கோயில் எங்க இருக்குது, அது அடிவாரத்துல இருக்குது, மலைக்கு மேல மசூதி, ஒவ்வொரு இடங்கள்லாம் அந்த டோபோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பை பற்றி தெளிவா அவங்க விரிவா அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் சொல்லாம அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது அட்மினிஸ்ட்ரேஷன் யார் யார் கையில இருந்துச்சு, எப்படி எப்படி மாறுச்சு, இந்த பீரியட்ல வந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்போ வெள்ளையர் காலத்துல அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் கையில இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 1983 வரைக்கும் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் படி இவங்க இருந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலோட கண்ட்ரோல் கீழே தான் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தனியா வந்திருக்கு. அதுக்கு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இதே இடங்கள்ல 1867லயும் 1912லயும் மலைக்கு மேல தீப ஏற்றம்னு ஒரு பெரிய போகும்போது அந்த ஆட்சியில் இருந்த ஆங்கில அரசு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ், அதாவது கோர்ட் ஆர்டர் இல்லாம எக்ஸிக்யூட்டிவ் கலெக்டர் போடுறாங்க 144 இந்த மாதிரி ஆர்டர்ல போட்டு அதை தடுத்து மலைக்கு மேல தீபம் ஏற்ற முடியாத மாதிரி அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னு அதையும் இவங்க சொல்றாங்க. இது எப்போ நீதிமன்றத்துக்கு வருது அப்படின்னா, இந்த மலை வந்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து மலை முழுவதும் எங்களுக்கு சுற்றியுள்ள கிரி வீதி எல்லாமே எங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்பரங்குன்றம் மலை அந்த வழக்க போடுறாங்க. அப்போ அவங்க போடும்போது அந்த தேவஸ்தானம் போடும்போது எதிரிகளா இந்த மாஸ்குகள் மசூதி எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அப்ப அதுல சப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, சப்போர்ட் முதல்ல வந்து இந்த வழக்கு வந்து ஃபர்ஸ்ட் அடிஷனல் சப்போர்ட் மதுரையில இந்த கேஸ் ஃபைல் ஆகுது. அப்ப அந்த நீதிபதி என்ன சொல்றாரு இதுல அப்படின்னா, இந்த முழு மலையும் சொல்றேன், ஜென்ரலா சொல்றேன், அதாவது நீங்க எப்படி நினைக்க புரிஞ்சுக்கணும்னா, கீழே இருந்து ஒரு படி ஏறிக்கிட்டே போறீங்க, அது காமன் படி தான். மசூதிக்கும் தேவஸ்தானத்துக்குள்ள போற வழி காமன். அதுக்கப்புறம் இடது பக்கத்துல அதுக்கப்புறம் மசூதிக்கு பிரிஞ்சு போற பகுதி படிக்கட்டு தனி, அங்க இருந்து மேல போனா மசூதி வருது. அப்ப இந்த இதுவரைக்கும் உள்ள படி தேவஸ்தானத்துக்கு சம்பந்தம். அவர் என்ன சொல்றாரு, அந்த படி வந்து காமனான படி, அங்க இருந்து மசூதிக்கு போற வரைக்கும் உள்ள படி மசூத் தர்காவோடது. அதற்கப்புறம் தர்காவும் நெல்லித்தோப்புன்னு சொல்ற ஏரியாவும் அந்த பிளாக் ஸ்டாப் கொடிமரம் எல்லாம் வந்து தர்காவுக்கு சொந்தமானது. மிட்ட எல்லா இடமும் அப்புறம் சர்வே நலங்கள் பட்டா நலங்கள் யார் யாரா இருக்கோ அதான் அவங்களுக்கு சொந்தம். மத்த எல்லா இடமும் தேவஸ்தானத்துக்கு தான் சொல்றாரு. சொல்லி அவர் சப்கோர்ட்டோட ஆர்டர் போற என்ன சொல்றாரு, தர்காவும் நெல்லித்தோப்புங்கிற பகுதியும் தர்கா படி ஏறி போற படிக்கட்டும் தர்காவுக்கு சொந்தமானது. சர்வே வேற யாராவது ஸ்டடிப்பட்ட நபர்களோட பேர்ல சர்வே இருந்தா அது அவங்களோடது. மித்த எல்லா இடமும் அவங்க வந்து மசூதிக்கு சொந்தமா தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. தி ஹோல் ஆஃப் த ஹில் டாப், அந்த மசூதி அமைஞ்சிருக்க அந்த ஹில் டாப் மலைப்பகுதி மசூதிக்கு சொந்தமானது சொல்றாரு. அப்ப இது வந்து மேல மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகும். மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த சப்கோர்ட்டோட ஆர்டரை டிஸ்மிஸ் பண்ணிருது. ஆனா பிரிவி கவுன்சிலுக்கு அவங்க கொண்டு போகும்போது 5 ஜட்ஜுக்கு பெஞ்ச் நினைக்கிறேன் அவங்க இதை ஹியர் பண்றாங்க. அதுல தீன் ஷா முல்லா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபேமஸ் ஜூரிஸ்ட், அவர் ஜட்ஜா மட்டும் இல்ல ஜூரிஸ்ட். இன்னைக்கு முல்லா ஹிந்துலா வந்து நம்ம எல்லாரும் ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு புத்தகம் அது. அப்ப அதை எழுதிய ஆத்தர் தீன் ஷா முல்லா. அவர் தீன் ஷா முல்லா அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்க, சப்கோர்ட் சொன்னது சரிதான், இதே மாதிரி நெல்லித்தோப்பும் அந்த மசூதி அந்த பிளாக் ஸ்டாப் இந்த ஏரியா தான் மசூதிக்கு சொந்தமானது, படிக்கட்டுகளும் மசூதிக்கு சொந்தமானது, மத்த இடம்லாம் அவங்களுக்கு சொந்தமானதான் சொல்லி பிரிவி கவுன்சில், அதாவது இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் நிலைமையில சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இந்தியாவில் வந்து பிரிவி கவுன்சில் இருந்துச்சு, இங்கிலாந்துல இருந்துச்சு. அந்த பிரிவி கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்னு வச்சுக்கோங்க நீங்க, அந்த பிரிவி கவுன்சில் அந்த ஆர்டர் போட்டுருது. அப்ப நீங்க இன்னொரு விஷயத்துல நேரத்தில் புரிஞ்சுக்கணும், பிரிவி கவுன்சில் போட்ட ஆர்டர் அந்த காலத்துல போட்டாலும் அது இன்னைக்கும் பைண்டிங் தான், unless it is changed subsequently by the Supreme Court. So Privy Council ஆர்டர் தானே, வெள்ளக்காரன் போட்ட ஆர்டர் இன்னைக்கு இந்தியா கோர்ட்ல செல்லாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. பிரிவி கவுன்சிலோட எக்ஸ்டென்ஷன் தான் இன்னொரு சுப்ரீம் கோர்ட்டுங்கிற மாதிரி எடுத்துட்டு போலாம். இன்னைக்கும் நீங்க நீதிமன்றத்துல அதை குறிச்சு வேற ஒரு ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லுன்னா நீங்க பிரிவி கவுன்சில் அத்தாரிட்டேட்டிவா, அதாவது இதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்ணலாம். அந்த அளவுக்கு பிரிவி கவுன்சிலோட மதிப்பு இருக்கதான் செய்யுது. அப்போ இது இருக்கும்போது இந்த ஏரியா அப்படிங்கிறது இந்த ஜட்மெண்ட் சொல்லிடுது. நெல்லித்தோப்பும் மசூதியும் அந்த கோல் ஆஃப் ஹில் டாப்பும் அந்த மலையோட மலை உச்சி முழுவதும் அந்த பிளாக் ஸ்டாப் அதாவது கொடிமரமும் இஸ்லாமியர்களுக்கு சார்ந்தது அவர் சொல்லிடுது. இதுல என்ன 1959 இன்னொரு வழக்கு போடுறாங்க. எதே தமிழ் தேவஸ்தானத்துல என்ன போடுறாங்கன்னா, இவங்க கீழே இருந்து கல்குவாரி பண்றாங்க, அதை தடை பண்ணணும்னு சொல்லி கேஸ் போடும்போது
அப்ப என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்குள்ள ஏரியா கிடையாது, அவங்க ஏரியால தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு மேல அப்பீலும் போகுது. அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் நெல்லித்தோப்புங்கிற அந்த ஏரியாவை டிமார்கேட் பண்ணி தனியா பிரிச்சு எவ்வளவு சென்ட் எவ்வளவு ஏரியா நம்ம கொடுக்காதான் பிரச்சனை. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த ஏரியாவை பிரிச்சு கொடுக்கணும், இதே நீங்க போட்டு ஆர்டரா வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு இபி எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண சொல்றாரு. அப்ப இந்த இபி 1963 இந்த இபி ஃபைல் பண்ணி அதுல அந்த மசூதிக்கு நெல்லித்தோப்புங்கிற ஏரியா 33 சென்ட் இடம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 33 சென்ட் இடமும் மசூதிக்கு தான், பிளஸ் மசூதி பிளஸ் அந்த பிளாக் ஸ்டாஃப் இருக்க இடம்லாம் சேர்த்து மசூதிக்கு தான், அந்த படிக்கட்டுகளும் மசூதிக்கு போகின்ற படிக்கட்டுகளும் மசூதி மேனேஜ்மெண்ட் தான் இருக்கும்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நெல்லித்தோப்புங்கிறது எவ்வளவு ஏரியான்னு தெரியல, இப்ப 33 சென்ட் அப்படிங்கிற அந்த வரையறை வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் பல ரிட் பெட்டிஷன்கள் ஃபைல் பண்றாங்க, அங்க இவங்களை ஏத்த விடக்கூடாது அவங்களே ஏத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது குறிப்பாக இவங்க சொல்ற ஜட்மெண்ட் 3 பெஞ்ச் ஜட்மெண்ட், அதாவது ஃபுல் பெஞ்ச் சொல்றாங்க, 3 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்மெண்ட் சொல்றாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்காவுல சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்றதா இவங்க ஆர்கியூ பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இது மலைங்கிறது மட்டும் இல்லாம இந்த என்டையர் மலையும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே வருது, அதனால ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேட்காம எந்த காரியமும் செய்ய முடியாத ஒரு ஃபைண்டிங் எல்லாம் கொடுக்கறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1990 ஒரு ஜட்மெண்ட் போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜட்ஜ் என்ன சொல்லி சுப்ரீம் அது டிவிஷன் பெஞ்ச் வரைக்கும் போய் ரிட் அப்பீல் வரைக்கும் போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தர்காவை சுற்றி உள்ள 15 மீட்டர் தள்ளி உரைக்கிற எந்த விஷயத்துல நீங்க கொடியேற்ற கூடாது, ஒன்னும் லைட் எல்லாம் பண்ணக்கூடாது, நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டேன், வருங்காலத்துல வேணா நீங்க பண்ணிக்கலாம், அப்படி பண்ணினாலும் தர்காவிலிருந்து இந்த 15 மீட்டர் தள்ளி தான் நீங்க பண்ணணும், அப்பதான் பொது அமைதி பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆர்டரும் போடுறாங்க. இப்ப இந்த ஆர்டரை வச்சுதான் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த தீபத்தூன் சொல்லப்படுற தூண் 15 மீட்டர்ல தான் இருக்கு, அப்ப இதை போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ இந்த வழக்காடி ஃபைல் பண்றாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுதான் இந்த பின்னால இருக்க வழக்குகளோட சம்பந்தம். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்காவை விட்டு 15 மீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கு அப்புறம் தான் நீங்க வழக்கு நீங்க வைக்க முடியும், நாளைக்கு வருங்காலத்துல ஆர்டர் போட்டாலும் அதை அப்படித்தான் வைக்க முடியும் டிவிஷன் பெஞ்ச் சொல்லிருச்சு. அப்ப ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஆர்டர் போடும்போது ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு சிங்கிள் ஜட்ஜ், அவர் டிவிஷன் ஜட்ஜ் கிடையாது, அவர் சிங்கிள் ஜட்ஜ். அப்போ அந்த ஆர்டர் அவர் மேல பைண்டிங்கா இருக்கும், அந்த ஆர்டர் அவர் கட்டுப்படுத்தும், அந்த ஆர்டர் மீறி அவர் ஆர்டர் போட முடியாதுங்கிறது சட்டத்துல ஒரு முறைமே. அதுக்கு பைண்டிங் பிரசிடென்ட் சொல்லுவாங்க, 2 பிரசிடென்ட் உண்டு, பைண்டிங் பிரசிடென்ட், அதை நீதிமன்றம் நினைச்சாலும் தள்ள முடியாது, இன்னொரு பெர்சுவேசிவ், இது இருந்தா இருக்கலாம், நான் எடுத்துக்கலாம், எடுக்காட்டி போலாம் அப்படிங்கிற மாதிரி. டிவிஷன் பெஞ்ச் அந்த 15 மீட்டர் ஆர்டர் போட்டு டிவிஷன் பெஞ்ச், இவர் சிங்கிள் ஜட்ஜ், அதனால இவர் சொன்ன அந்த டிவிஷன் பெஞ்சோட ஆர்டர் இவர் மேல பைண்டிங். இப்போ வழக்காடிகள், அதாவது இந்த மேல்முறையீட்டாளர்கள் உங்களை வாதமா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, காலங்காலமா இந்த நிறைய பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதுல தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் காலங்காலமா இங்க வழக்கேற்ற முறையே கிடையாது, இந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் அவங்க ஏத்துவாங்களே தவிர காலங்காலமா இங்க ஒரு வழக்கேற்ற முறையே கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு ஜட்மெண்ட் கோட் பண்றாரு, சட்டம் என்ன இருக்குதோ அதை தான் சொல்லணும், என்ன செய்யணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொல்ற இடம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. என்ன சட்டப்படி இருக்கிறதோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர இப்படிதான் நீ புதுசா ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்ற உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாதுன்னு ஆர்கியூ பண்றாரு. அப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க, சொல்ல மறந்துட்டு அந்த ஜட்மெண்ட் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, மலைக்கு மேல் நீங்க அந்த ஃபுல் பெஞ்ச் மலைக்கு மேல் பழியிடணும்னா அந்த உரிமை இதுக்கு முன்னால உங்களுக்கு இருந்திருக்கா, பண்ணிருக்கீங்களாங்கிறத நீங்க சிவில் கோர்ட்ல போய் நிரூபிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷனும் ஒரு ஜட்மெண்ட்ல வருது. அப்போ இதுல முக்கியமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன அந்த பாயிண்ட சொல்லிட்டு அவர் அதனால நீங்க இதை செய்ய முடியாது, சட்டத்துக்கு இதான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு வழக்காடிகளும் ஒண்ணு சொல்றோம், ஒவ்வொரு வழக்காடிகளும் ஒவ்வொரு பாயிண்ட் வைக்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, இது சிவில் நேச்சர் உள்ள டிஸ்பியூட், இதுல இங்க நடந்துச்சா, இது நடந்துச்சா, அது நடந்துச்சாங்கிறத ஒரு சிவில் கோர்ட் தான் பார்க்க முடியும், அந்த ஃபைண்டிங் அவர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குல இந்த கேஸ் போட்டதுக்கு அப்புறம் திரு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவரா அங்க போய் அந்த இடத்த பார்த்து இந்த இருக்கு, இந்த தர்கா இந்த இருக்கு, இது இந்த இருக்கு, இதுக்கு 2 கேரள 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு, அப்ப வேலை கத்தாலும் அவரே முடிவு பண்ணிட்டாரு, அது செல்லாதுன்றாங்க. சட்டப்படி ஒரு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அது செல்லுமான்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது கமிஷன் இன்ஸ்பெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக ஹைகோர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹைகோர்ட்ல ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் லோயர் கோர்ட்னா அங்க லிஸ்ட வாங்கி அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணி அங்க எல்லா பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பணும், 2 பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பணும். அதாவது பார்ட்டிஸ் நோட்டீஸ் வழக்கறிஞர்கள் கொடுக்கணும், வழக்கறிஞர்களும் அவர்கள் பார்ட்டிஸ் முன்னிலையிலையும் அந்த அட்வொகேட் கமிஷனர் அங்க போய் அந்த இடத்தெல்லாம் பெர்ஃபெக்டா மார்க் பண்ணி என்னெல்லாம் அவருக்கு அந்த வாரண்ட்ல சொல்லுங்க, இதை பாரு இதை பாரு இதை பாரு சொல்லியிருக்கோம், என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பார்த்து அங்கேயே ஒரு சைட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இவ்வளவு தூரம் இருந்துச்சு,
இந்த தூண் இவ்வளவு உயரம் இருந்துச்சு, இதுல அதுக்கான இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங் இருந்துச்சு, மேல தீபம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, இங்க ஒரு கல்லு மாதிரி இருந்துச்சு, என்னெல்லாம் நீங்க அந்த வாரண்ட்ல அவங்க நோட் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோத்தையும் நோட் பண்ணி அதுல வரும் அந்த ஸ்பாட்ல சைட் ரிப்போர்ட் அப்படி இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை அப்படியே ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் நோட் பண்ணி இன்னாரும் வந்திருக்காங்க, வந்திருக்க எல்லா பார்ட்டிஸ்டையும் வந்திருக்க எல்லா வழக்கறிஞர்கிட்டையும் கையெழுத்து வாங்கி இவங்களும் கையெழுத்து போட்டு டேட் அண்ட் டைம் இத்தனை நிமிஷத்துல இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டாங்கிறத இவங்க நோட் பண்ணி வச்சுட்டு கையெழுத்து வாங்குவாங்க. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் அட்வொகேட் கமிஷனர்ஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு இதை வச்சே சைட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை வச்சு அவர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஃபைல் பண்ணுவார். இதுதான் நடைமுறை. ஹைகோர்ட்ல இன்னொரு நடைமுறை உண்டு. சில சமயம் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் நடந்திருக்கும், ஜட்ஜஸ் அப்படி கோர்ட்ல சின்ன மேட்டர்னா ஒரு ஜூனியர் கூப்பிடுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி மேட்டர் ஜூனியர் எஸ் சார் ஆர் யூ வில்லிங் டு பி அப்பாயிண்டட் அஸ் அட்வொகேட் கமிஷனர் அப்படிங்க, எஸ் சார் அப்படின்னா போதும், எஸ் மிலார்ஸ் அப்படின்னா போதும். ஓகே, அவர் என்ன உங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு தெரியும் யார் சீனியர்ஸ்னு. அப்ப எந்திரிங்க, உங்களுக்கு நான் வாரண்ட் தரேன், இன்னைக்கு சாயங்காலம் வாரண்ட் போய் நாளைக்கு உடனே போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது வழக்கறிஞர் ஆர்கியூ பண்ணாங்க நடக்கிறதுனால அவங்களுக்கு உடனே நோட்டீஸ் போயிடும். எல்லா கேஸ் ஆர்கியூ பண்றாங்க, சார் 4:30 மணிக்கு அவர் போறாரு சார், 5:30 மணிக்கு போறாரு, 5:30 மணிக்கு எல்லாரும் அவர் கூட போயிருங்க, அந்த இன்ஸ்பெக்ஷனை பாருங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப எல்லாரும் அவர் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது அங்க பார்ட்டிஸ் இருப்பாங்க, பார்ட்டிஸோட இன்ஸ்பெக்ஷன் பார்த்து ரெடி பண்ணி அவர் ஃபைல் பண்ணுவார். இந்த அட்வொகேட் கமிஷனர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா ஜட்ஜே போக முடியாததுனால அங்க அட்வொகேட் கமிஷனர் போறாருங்கிறது ரூல். ஸோ அட்வொகேட் கமிஷனர் ஆன் த சைட் இன்ஸ்பெக்ஷன்ல ஒரு ஜட்ஜுக்குள்ள நிறைய ரைட்டுகள் அந்த அட்வொகேட் கமிஷனருக்கு உண்டு. அப்போ ஜட்ஜுகளா போவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க, அவங்க போக மாட்டாங்க. அன்லஸ் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணாலும் பெரிய மேட்டர்ஸ் இருந்தா நாங்க பார்க்கணும்னு நினைச்சு வந்து வரப்போறோம்னு சொல்லி போவாங்க. பட் வெரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ். இவர் யாருக்கும் நோட்டீஸ் கொடுக்காம போயிட்டாரு, அப்போ இவர் பார்த்த இந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவர் போட்ட ஆர்டர் செல்லாது. மேலும் இவர் என்ன சொல்றாரு, ராம ரவிக்குமாரே பெட்டிஷன் சரியா டிராஃப்ட் பண்ணல, டிராஃப்ட் பண்ணாம அவரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்கிற ரிலீஃப் கொடுக்கறதும் செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம இன்னொரு மேஜர் டிஃபென்ஸ் அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, நீங்க கேஸ் நடத்தும் போது தர்காவோட மெம்பர்ஸை சேர்க்கல, தர்காவோட கமிட்டியை சேர்க்கலன்னு சொல்லி தர்காவோட கமிட்டியை சேர்த்துறீங்க. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் கோயில் அட்மினிஸ்டர் பண்ணிருக்கு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் தான். போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸை சேர்க்காமே அவங்கள கேட்காமே நீங்க ஆர்டர் எடுத்து போட்டது செல்லாது. அப்ப இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் இஸ் நான்எஸ்ட் இன் லான்னு சொல்லுவாங்க. சட்டத்தில் ஒரு ஆர்டரை நீங்க பாஸ் பண்ண முடியாது, அது தவறு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது உண்மையா பொய்யானா லால ஒரு விஷயம் இருக்கு. என்றைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, சட்டத்துல நீங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அந்த ஆர்டர் யாரெல்லாம் பாதிக்குதோ அதுக்கு யாரெல்லாம் உரிமை இருக்கோ அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு தான் கேர் பண்ணிட்டு தான் நீங்க கேட்டு அவங்க தரப்பு நியாயத்தையும் கேட்டுதான் ஆர்டர் போடணும். இல்லைன்னா அந்த ஆர்டர் போட முடியாது. உதாரணத்துக்கு நான் ஏபிசின்னு 3 பேர் மேல ஒரு வழக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. நான் சியை விட்டுட்டு ஏபி மேல மட்டும் வழக்கு போட்டேன்னா அந்த வழக்கை போட்டு சொல்லலாம், யோ ஏபிசின்னு இந்த டாக்குமெண்ட் படி ரைட் இருக்கு, சிஏ சேர்க்கல, அதனால இந்த வழக்கு செல்லாது டிஸ்மிஸ் பண்ணி தான் கோர்ட் ஆகுங்க. ஏன்னா ஆல் த 2 பார்ட்டிஸ் இருக்காங்க, ப்ராப்பர் பார்ட்டிஸ், நெசசரி பார்ட்டிஸ். ப்ராப்பர் பார்ட்டியை வேண்டாம் ஒருவேளை நீங்க விடலாம், ப்ராப்பர்னா இவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெசசரி பார்ட்டின்னு இருக்காங்க, இன்றியமையாத கட்சிக்காரர், அவரை நீங்க விட்டீங்கன்னா வழக்கு கோர்ட்டுக்கு வேற வழியே இல்லை, தள்ளுபடி செஞ்சுதான் ஆகணும். இந்த வழக்குல அவங்க கணக்குப்படி போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிஸ் நெசசரி பார்ட்டிஸ், அதனால அவங்களை இவங்க சேர்த்திருக்கணும், இவர் சேர்க்கவே இல்லை. அப்படி சேர்க்காம அவர் பண்ணது மிக மிக தவறு, அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் செல்லாது அப்படிங்கிறது இவங்களோட வாதமா இருந்துச்சு. மேலும் ஹெச்ஆர்என்சிக்கு அவங்க ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல லைட் எங்கெங்கெல்லாம் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் எங்கெல்லாம் விலக்கு ஏற்றணும், ஹெச்ஆர்என்சியோட பெர்ஃபெக்ட் ரைட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்லயுமே இதுக்கு முன்னால் உள்ள ஜட்ஜ்மெண்ட்லயுமே எங்கேயும் ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அந்த உரிமையை கொடுக்கல, தேவஸ்தானத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப தனிப்பட்ட நபருக்கு உரிமை கொடுத்து இந்த போட்ட ஆர்டர்லாம் செல்லாது. அதுவும் எங்கெங்க வைக்கணும், எங்கெங்க விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது அந்த நடைமுறையை தேவஸ்தானம் தான் நிர்ணயம் பண்ணும், கோர்ட் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன்ல ஆர்கியூ பண்றாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதை புதுசா ஒரு இடத்துல பண்ணணும்னா ஹெச்ஆர்என்சி அணுகித்தான் இவங்க செய்யணும். அதற்கு மேல அந்த ஆர்டர் இவங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்களே, இவங்களுக்கு அப்பீல் போக ஒரு ரெமெடி இருக்கு, அதை விட்டு ஒரு நேரா ரிட் கோர்ட்டுக்கு வந்தது தப்பு, அப்பீல் போய் தான் அவன் சரி பண்ணணும்னா பண்ணியிருந்திருக்கணும், அதற்குள்ள விஷயங்களை பண்ணியிருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இப்படி பல விஷயங்கள் அவங்களும் ஆர்கியூ பண்றாங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இது பெரிய ஜட்மெண்ட்னால நம்ம அடுத்து மீண்டும் தொடர்வோம். அடுத்த பகுதியில் இந்த ஜட்மெண்ட்டை பற்றி நாம் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம்.